டாக்டர் மார்னிங் எழும்பும் போது ஒரே முதுகு வலியா இருக்கு டாக்டர். அதிகப்படியான மக்கள் வாழ்க்கையில் ஒரு தரமாவது இந்த முதுகு வலியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த முதுகு வலியானது வாரக்கணக்கிலோ அல்லது மாத கணக்கிலோ அல்லது வருட கணக்கிலோ இருக்கும். அதாவது இந்த முதுகு வலி அதிகபட்சமாக 3 மாதத்திற்கு மேலே இருந்துச்சுன்னா அது க்ரானிக் பேக் பெயின் சொல்லுவோம். முதுகு வலியை எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவதன் மூலமாகவும் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இதை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாகவும் மேலும் பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன் மருந்துகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் நாம் இந்த முதுகு வலியை தவிர்க்க முடியும். அதிகப்படியான மக்கள் கீழ் முதுகு பகுதியை வலியை உணர்கிறார்கள். இந்த முதுகு தண்டுவடத்தில் உள்ள எலும்புகளில் ஓட்டை பகுதி உள்ளது. இந்த ஓட்டை பகுதி வழியே ஸ்பைனல் கார்டு அதாவது ஸ்பைனல் நரம்பு மண்டலமானது அமைந்துள்ளது. இந்த நரம்பு மண்டலத்தை இந்த எலும்புகளானது பாதுகாக்கிறது. இந்த எலும்புகள் ஸ்பேசட் ஜாயிண்ட்ஸ், இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க், லிகமெண்ட்ஸ் மற்றும் மசில்ஸ் இதால் இணைக்கப்பட்டு அசையும் பகுதியாக அமைந்துள்ளது. இந்த முதுகு தண்டில் அதிகப்படியான அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக, அதாவது அதிகப்படியாக எடையை தூக்குவதாலோ அல்லது வேலை பளுவின் காரணமாகவோ ஏற்படும் சில முதுகு தண்டில் ஏற்படும் பிரச்சனைகளால் இந்த தண்டுவடத்தில் உள்ள இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் பகுதியில் உள்ள ஒரு மைய பகுதியானது நமது நரம்பு மண்டலத்தை அழுத்தும் பொழுது நமக்கு வலியானது ஏற்பட தொடங்குகிறது. இந்த வலியானது அதிகப்படியாக தொடைப்பகுதி அதாவது கால் பகுதியை பாதிக்கிறது. இந்த கால் பகுதியில் சயாட்டிக் நர்வ் எனப்படும் ஒரு நரம்பு அணை உள்ளது. இந்த நரம்பை அழுத்துவதன் மூலமாக நமக்கு வலியானது தொடைப்பகுதியில் இருந்து பாதம் வரை பரவுகிறது. மனிதனுக்கு முதுகு தண்டில் ஏற்பட்ட பாதிப்புகளால் வரும் வலியை குறைப்பதற்கு இந்த எக்ஸசைஸ் எவ்வளவு உதவி புரிகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் வாருங்கள். இந்த எக்ஸசைஸ் செய்வதன் மூலம், அதாவது கவிழ்ந்து படுத்த நிலையில் முதுகு தண்டை மேலும் கீழுமாக கொண்டு செல்வதன் மூலமாக இந்த முதுகு தண்டில் ஏற்பட்ட அதிகப்படியான அழுத்தத்தினால் எலும்புகளுக்கு இடைப்பட்ட இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ஆனது அழுத்தப்பட்ட இருந்தது. இந்த அழுத்தப்பட்ட நிலையிலிருந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். இந்த நிலைக்கு வரும் பொழுது இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் மைய பகுதியில் இருந்து நரம்பு மண்டலத்தை அழுத்திய ஒரு வகை மஜ்ஜையானது மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து விடுகிறது. இதனால் இந்த எலும்புகளுக்கு இடைப்பட்ட இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் இதனுடைய அளவானது மீண்டும் அதிகரிக்கிறது. இதனால் மனிதனுக்கு ஏற்படும் வலியானது குறைந்து மனிதன் நார்மல் நிலைமைக்கு வந்து விடுகிறான். இந்த எக்ஸசைஸ் இவ்வாறு தான் மனிதனுக்கு உதவி புரிகிறது. முதுகு பகுதியில் ஏற்படும் பிரச்சனைகளால் வரும் வலியை குறைப்பதற்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் மற்றும் காக்னிட்டிவ் தெரப்பி எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அதாவது நீங்களே உணர்ந்திருப்பீர்கள், அமர்ந்த நிலையிலோ அல்லது படுத்த நிலையிலோ உங்களுக்கு வலியானது சில நேரங்களில் குறைந்திருக்கும். இதுவே ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி வலியை குறைப்பதற்கு இவ்வாறு உதவுகிறது. அதாவது மனிதனின் முதுகு பகுதியில் இருந்து செல்லும் வலி உணர்ச்சியானது ஸ்பைனல் கார்டு வழியாக மூளையில் உள்ள சென்சரி கார்டெக்ஸ் எனும் பகுதிக்கு செல்கிறது. இதன் மூலம் மூளையானது வலி அதிகப்படியாக உணர்கிறது. இந்த வலியை குறைப்பதற்கு குறைந்தது 2 வழியாக இருக்க வேண்டும். இதனால் ஸ்பைனல் கார்டு என்ன செய்கிறது என்றால் மூளையின் இன்னொரு பகுதியான தலாமஸ் எனும் பகுதிக்கு இந்த உணர்ச்சிகளை அனுப்புகிறது. இதன் மூலம் வலி உணர்ச்சிகளானது மூளைக்கு செல்லும் பொழுது இந்த தலாமஸில் இருந்து இன்னொரு உணர்ச்சியானது இந்த வலி உணர்ச்சி செல்லும் இடத்திற்கு வந்தடைகிறது. இந்த தலாமஸில் இருந்து வரும் உணர்ச்சியானது வலியை குறைத்து காட்ட உதவுகிறது. இதன் மூலம் சென்சரி கார்டெக்ஸுக்கு செல்லும் உணர்ச்சியின் அளவானது குறைகிறது. இதனால் வலியானது மனிதனுக்கு குறைந்து விடுகிறது. மேலும் இந்த வலியானது அதிகப்படியான டிப்ரெஷன் மற்றும் ஆன்சைட்டியில் இருக்கும் பொழுது வலியின் அளவு அதிகமாகவும் நார்மலாக இருக்கும் பொழுது வலியின் அளவு குறைவான அளவிலும் இருக்கும். இந்த முதுகுத்தண்டில் ஏற்படும்
பிரச்சனைகளால் வரும் வலியை குறைப்பதற்கு மெடிகேஷன்ஸ், பெயின் ரிலீவிங் மெடிகேஷன்ஸ், மசில் ரிலாக்சன்ட், அனால்ஜெசிக், ஆன்டி டிப்ரெஷன்ட், ஆன்டி கன்வல்சன்ட் இது போன்ற மருந்துகளை பயன்படுத்துகிறார்கள். மேலும் இந்த 3 முறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக வலியை குறைக்க முடியும். ஓகே நண்பர்களே, அடுத்தடுத்த வீடியோவை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யவும். அப்படியா? ஓகே, அப்போ பகலுக்கு எழும்புங்க. ஓகே ஆகிரும். ஆ, உங்களோட ஃபீஸ் 2500 ரூபா கட்டிட்டு போங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி.